ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்எஸ்ல வந்து இன்றைக்கி என்ன நடக்க போதான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பிறகு நிலா அவங்க எல்லோரும் வந்து கோயிலேருந்து அவங்க வந்து கிளம்பி வந்து ஊருக்கு வந்து வந்துட்டாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டி வந்து உடனே வந்துட்டு நம்ம வானதி போய் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து கிளம்பிட்டாரு. உடனே சோழன் வந்து பின்னாடியே வந்து கிளம்பி வந்து போகணுருக்கா வந்து பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி போகிறாரு. போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே போயிருந்தோன்னே வானதின்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வந்துட்டு அடிக்க வராங்க. அடிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு வானதி அவங்க அப்பா வந்து உள்ளக்க கூப்பிட்டு போயிறாரு. மற்றவங்களுக்குலாம் தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க கூப்பிட்டு போய் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது வந்து நம்ம சோழன் வந்து கதவை தட்டுறாரு. கதவை தட்டினோன்னு பார்த்தியா மற்றவங்களுக்கு சவுண்டு கேட்டுருச்சு. அதனால கதவை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டினா நம்ம சோழன் வராரு. உள்ளே கொஞ்சம் நீ எதுக்குடா இங்கே வந்து அப்படின்னு கேட்குறாரு. இருடா உன்னை அடிக்க வருவேங்க, நீ எனக்கு அண்ணன் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட யார்ட்டையும் பேசல, வானதி மட்டும் தான் பேசுகிறேன். வானதி நீ கற்பமாக இருக்க அப்படின்னாங்க. உடனே வானதி வந்து சொல்கிறாங்க, நான் கன்சீவெல்லாம் இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன், நீங்கள் என்னை வந்து கட்டாய கல்யாணம் வந்து பண்ண போகிறேன்னு சொன்னீங்களா, அதனால நான் வந்து போய் சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து வானதி சொல்லிடுறாங்க. சொன்னோன்னா நம்ம சோழனுக்கே பெரிய ஷாக்கிங் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் என்கிட்டையும் எதுக்கு நீ போய் சொன்ன அப்படின்னா, சும்மா உன்னை அப்படியே ஓட விட்டு பார்த்தேன், நீ கொஞ்சம் க்யூட்டாக கேட்டையா அப்படி இப்படின்ற மாதிரி இந்த கலந்து சொல்லுவாங்க வானதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் கசகசன்னு பேசாதீங்க, வாங்க நம்ம போய் வெளியே போய் பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம வானதி வெளியே வந்து கூட்டு போய் பேசுகிறாங்க. கூட்டு போய் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நீ இல்லைன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நீ இல்லைன்னு சொல்லிட்டு தான் எங்கள் அண்ணன் இவ்வளோ வேலையை பார்த்தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி இதுக்காக வந்து இது பண்ணானா சொன்னாப்புல அப்படியே வானதி வந்து கட்டி பிடிச்சிருவாங்க. கட்டி பிடிச்சோன்னு சரின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் வந்து இருந்து அங்கேருந்து பார்த்து வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே இவன் இருக்கிறது தெரியாமல் போயிடுச்சு. ஓகே பை டாட்டா.